வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின், பெர்சன்டேஜ் பாடத்திலிருந்து ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an examination, a student gets 30% marks and failed by 8 mark. ஒரு எக்ஸாம் நடக்கு, அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30% மார்க் எடுக்கிறாங்க. 30% மார்க் எடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் ஃபெயில்டு பை 8 மார்க்ஸ், ஒரு 8 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 30% இது பாஸ் மார்க்னு வைங்க, ஓகேங்களா? இந்த 30% ஒரு ப்ளஸ் ஒரு 8 மார்க் எடுத்திருந்தா இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? சேம் எக்ஸாம் another student get 40% mark and thus he scored 56 mark more than the passing mark. அதே எக்ஸாமில் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 40% மார்க் எடுக்காங்க. இது இந்த பாஸ் மார்க் எவ்வளோ அதை விட ஒரு 56 மார்க் அதிகமாக எடுத்தாங்க. 56 மார்க்கு அதிகமாக எடுத்துருக்காங்க. 40% அவங்களோட மார்க், ஓகேங்களா? What could be the maximum mark a student get in the exam? சப்போஸ் ஃபுல் மார்க் எடுத்திருந்தா எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுக்க முடியும்? இதான் கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா? இது எப்படி செய்யலாம்னா, ஸோ நமக்கு என்ன மொத்தம் எத்தனை மார்க்கு எக்ஸாம் வச்சாங்கன்னு தெரியணுங்க, அவ்வளோதான். ஃபுல் மார்க்குங்கிறது 100% எவ்வளோன்னு தெரியணும். இப்போ 30% மார்க் எடுத்துருக்காங்க, ஒரு 8 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் 40% மார்க் எடுத்திருக்காங்க, 56 மார்க். பாஸ் மார்க் எவ்வளோ அதை விட 56 மார்க் அதிகமாக இருக்கான். பாஸ் மார்க் வந்து 30%லேருந்து ஒரு 8 மார்க்கு பாஸ் மார்க் ஆகிடும், அதுலேருந்து 56 மார்க்கு அவங்க அதிகமாக எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இந்த 30% 40% இருக்குல்ல, அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளோ? 10%. அப்போ மொத்த மார்க் எவ்வளோ தெரியாது, அதில் 10% ஆஃப் மொத்த மார்க் எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம்னு வைங்களேன். 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் தான் இந்த 56, இது ஒரு 8, 64. ஏன்னா 30% மார்க் இருக்குது, பாஸுக்கு ஒரு 8 மார்க் குறையுது. அதே நேரம் 40% மார்க்காக இருந்தால் பாஸை விட 56 மார்க் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு ஒரு 8, இது ஒரு 56, 30லேருந்து 40 ஆகுதுக்கு 64 மார்க் தேவைப்படுது, ஓகேங்களா? அப்போ 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 64னா எக்ஸ் ஈக்குவல் என்ன? அவ்வளோதாங்க. அப்போ 10/100 பெர்சன்டேஜ்னாலே 10/100 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64, ஓகேங்களா? 0 0 கேன்சல் பண்ணி இந்த 10 இங்கே டிவைடாக இருக்குது, ஈக்குவல் அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக போகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 640, ஆப்ஷன் பி, ஓகேங்களா? இதை இப்படி தான் செய்யணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், மற்றபடி இதுக்கு வந்து பென்னோ பென்சிலோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க 30% to 40%, 8 மார்க்கு, இது ஒரு 56 மார்க், ஓகேங்களா? ஸோ அந்த 10%க்கு 64 மார்க் நமக்கு தேவைப்படுது. அப்போ 100%க்கு என்ன? 640, அவ்வளோதான். 10க்கு ஒரு 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 நம்பரில் 10% கொடுத்துருக்காங்க, 100% கிட்ட கூட ஒரு 0 சேர்க்க வேண்டியது, ஓகேங்களா? ஸோ 10% 64னா 100% 640, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி இன்கம் ஆஃப் எ பர்சன் இஸ் 6400 if his income increased by 10% each year, then what will be the income after 2 years? ஓகேங்களா? ஒருத்தரோட இன்கம் வந்து 6400 இருக்கு, 6400 இன்கம் இருக்கு. எவ்ரி இயர் என்ன ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? இது ரெண்டு மெத்தடில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, 6400 இது 10%, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ 6400ல 10%, ஒரு நம்பரில் 10%னாலே அந்த நம்பர்லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா 10% வந்துடுங்க. இப்போ 6400 ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா எவ்வளவு? 640. ஸோ 640 தான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 0 4 6 + 4 10க்கு 0 பேலன்ஸ் 1 7, 7040 ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயர் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் இயரில் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் 10% எவ்வளோ? 704, 704. ஸோ 4477, ஓகேங்களா? 7744, ஆப்ஷன் சி. இதை இப்படி ஒரு மெத்தடாக செய்யலாம், இது ஷார்ட்டாக செய்கிறது. இதே இது இன்னொரு மெத்தட் என்ன? 6400 இன்ட்டு 100% சேலரி, 10% இன்க்ரிமெண்ட், அப்போ 110%. அப்போ 110%, பெர்சன்டேஜ்னாலே பை 100ன்னு அர்த்தம், ஓகேங்களா? இங்கே ஒரு 110/100, ஓகேங்களா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 64 × 11 × 11, ஓகேங்களா? 64 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது மறுபடியும் ஒரு 11ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 64 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரெண்டு நம்பருக்கு
ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு போடுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 4 10, 10க்கு 0 பேலன்ஸ் சொல்லுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேர்த்துங்க 704. ஓகேங்களா? அடுத்தது இதை 11 மல்டிப்ளை பண்ணுறது அதே மாதிரி தான். ரைட் ஹேண்ட் சைடு 4 இருக்குது, அடுத்து 4 + 0 4, அடுத்து 0 + 7 7, அது இந்த 7 இருக்குது அவ்வளோ. ஸோ 7744. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 7744 ஆஃப்டர் 2 இயரில் அவரோட சேலரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if A is 25% more than B, then B is how much percentage less than A? என்ன கொடுத்துருக்காங்க? A என்பவரோட சேலரி அல்லது A ஓட இன்கம் எதனால எடுத்துக்கலாம், அவங்க 25% அதிகமாக இருக்காங்க. A is 25% more than B. இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்லாம் வச்சா நமக்கு டைம் ஆகும். நம்ம வந்து B A இருக்காங்க, B இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ B 100 வச்சுக்கிறோம். அப்போ A என்ன ஆகும்? இதோட 25% அதிகம். இப்போ இதில் 10% எவ்வளவு? 10 தான், 100 25% 25 தான். ஸோ அதிகமாக இருக்காங்கன்னா 125 இருப்பாங்க. ஓகேங்களா? A வந்து B யோட 25% அதிகம். இப்போ என்ன கேட்குறாங்க? B வந்து A விட எவ்வளோ குறைவாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? how much percentage less than A B is. ஓகேங்களா? அப்போ B எவ்வளோ இருக்காரு? 100 rupees இருக்காரு, இவர் 125 இருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ ரூபான்னு கேட்டால் பிரச்சனை இல்லை, அதே 25 தான். பட் பெர்சன்டேஜில் கேட்குறதுனால இவங்க 125க்கு 25 குறைவாக இருக்காங்க. அப்போ A வந்து 125, அதுக்கு B எவ்வளோ குறைவாக இருக்காங்க? 25 குறைவாக இருக்காங்க. இன்று 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. 125 சார், இது 525 சார், 15 சார், 45 சரி, 15 சார், 25 சார், 25 சார் 100. ஸோ 20% குறைவாக இருக்காங்க. 20%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. x percentage of 50 equal to 40. அதாவது x percentage of 50 equal to 40. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான இந்த மாதிரி கொஸ்டின்லாம். என்ன கேட்குறாங்கன்னா 50ல் எத்தனை பர்சன்டேஜ் 40 கேட்குறாங்க. ஓகேங்களா? எக்ஸுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ். ஸோ x/100 போட்டு செய்யலாம். x/100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குன்னா 100 × 50 equal to 40. அவ்வளோதான். இந்த ஷார்ட் பண்ணிங்கன்னா 150 சார், இது 250 சார். ஸோ x/2 இருக்கு, இந்த 2 அங்கே ஈக்குவல் அந்த போகும்போது மல்டிப்ளிகேஷன் போகும். ஸோ x ஈக்குவல் என்ன வரும்? 240 சார் 80. ஓகேங்களா? ஸோ 80%. பார்த்த உடனே சொல்லிடுறேன் 80. இதில் 10% எவ்வளோ? 5. அப்போ 20% 10. அந்த 20% தான் கம்மியாக இருக்குது. பேலன்ஸு 80% தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பை how much percentage 700 has to be increased to make 840. என்ன கேட்டிருக்காங்கன்னா 700 இருக்கு. ஓகேங்களா? இது 840 ஆகும். ஓகேங்களா? ஸோ எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 700ல பாருங்க 10% எவ்வளவு? 700லேருந்து 840 ஆகிருக்கு. எவ்வளோ கூடி இருக்கு பாருங்க? 140 கூடி இருக்கு. அப்போ 700க்கு 140 கூடணுங்க. பெர்சன்டேஜில் கேட்குறாங்க. இன்ட்டு 100க்கு எவ்வளோ? அவ்வளோதாங்க. 2 0 அடிச்சிடலாம். 1 7 சார், 2 7 சார். ஸோ எவ்வளவு? 20%. இது சிம்பிளாக பண்ணலாங்க. 700க்கு 140 கூடி இருக்கு. இதில் 10% பாருங்க 70. ஸோ 20% 140. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the question mark in the given expression 12% of 1200 plus question mark 18% of 5400. அதான் என்ன போட்டுருக்காங்கன்னா 12% of 1200 plus ஓகேங்களா ப்ளஸ் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. equal to 18% of 540. equal to 18% of 540. ஓகேங்களா? அதான் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை எப்படி செய்யலாம் பாருங்க. இதை 12/100 போட்டு செய்யலாம். எதுக்குமே பெர்சன்டேஜ் 100 இருக்குன்னு வைங்களேன். டைரெக்டாக 12%. இதில் 10% வந்து 120. 1% எவ்வளவு? 12.
ஸோ 12% தேவைன்னா 12 into 12 12 into 12 144 ஓகே தானே 12/100 போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக போயிடலாம். என்றைக்குமே ரவுண்ட் ஃபிகராக கொடுத்தாங்கனாலே நம்ம அந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் பை 100 இருக்கிறதுனால. ஸோ 10%ங்கிறது 120 வரும், 1%ங்கிறது 12. அப்போ 12%ங்கிறது 12 into 12 144 ப்ளஸ் இந்த கொஸ்டின் மாதிரி தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் 18% 540 ஓகேங்களா. ஸோ இது 18/100 into 54 போட்டு செஞ்சால் நமக்கு டைம் ஆகும். இதை ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் பாருங்க. இது 18% கேட்கலாம். ஃபஸ்ட்டு 10% 54 ஓகேங்களா. அப்போ 20% எவ்வளவு 108 20% 108. ஸோ அதில் 2% கழிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ இதில் 2% எவ்வளவு 1% வந்து சரி 5400 சாரி 18% 5400. ஸோ இதில் 10% வந்து 540. அப்போ 20% எவ்வளவு 1080. அதில் 2% எவ்வளவு 20% 1080னா 2% எவ்வளோ வரும் அப்படியே 108 வரும். அப்போ 1080 அதில் 108 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 2 10 இது 7 இது ஒன்று பேர் சரி 2 கொண்டு போனால் 9. ஸோ 972 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் தேவைன்னா இந்த 144 அங்கே மைனஸாக போகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 972 minus 144. 12க்கு 4 போனால் 8, 6க்கு 4 போனால் 2, 8க்கு 1 போனால் 8 சரி 9க்கு 1 போனால் 8. ஸோ 828 ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A student got 20% mark and failed by 72 marks. If he scored 40% marks and get 8 mark more than the passing mark. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் 20% மார்க் எடுத்துருக்காங்க ஓகேங்களா. எவ்வளோ 72 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காங்க. பாஸ் மார்க் இருக்குது ஒரு 72 மார்க் தேவைப்படுது பாஸ் மார்க்கு ஓகேங்களா. ஒரு 72 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு if he score 40% mark he get 8 mark more than pass. பாஸ் மார்க் எவ்வளோ அதை விட ஒரு 8 மார்க்கு அதிகமாக இருக்காங்க. இதனால 30% மார்க் ஸ்கோர் பண்ணதுனால ஸ்கோர் 40% ஓகேங்களா. அப்போ இந்த 20லேருந்து இந்த 40 ஆகுது எவ்வளோ தேவைப்படுது. இது ஒரு 72 இது ஒரு 8. ஸோ மொத்தம் 80. அப்போ 20% தான் அந்த 80 மார்க் ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க மேக்ஸிமம் மார்க் கேட்டால் 100%. இப்போ என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் தி பாஸ் மார்க். பாஸ் மார்க் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ பாஸ் மார்க் என்ன தேவைப்படுது ஒரு 20% ஒரு 72. இந்த 20% வந்து 80 ப்ளஸ் அது கூட ஒரு 72. அப்போ 80 ப்ளஸ் ஒரு 72 ஓகேங்களா. ஸோ 152 மார்க் தேவைப்படுது. இதுதான் பாஸ் மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. A solution 100 liter contains 75% water and rest liquid. ஒரு சொல்யூஷன் இருக்கு இதுல 75% வாட்டர் இருக்கு ஓகேங்களா. ரெஸ்ட் லிக்யூட் சுகர்ட்டாங்க வாட்டர் லிக்யூட் சுகர். இப்போ 75% வாட்டர் தான் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 25% என்ன இருக்கும் லிக்யூட் சுகர் இருக்கும். அப்போ 100 லிட்டர் கொடுத்துருக்காங்க 100க்கு 75% இது 75 தான் இது 25% 25 லிட்டர் தான் ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா how much liquid sugar must be added make 50% sugar solution ஓகேங்களா. இப்போ இந்த இது கூட எவ்வளோ சுகர் லிக்விட் சுகர் ஆட் பண்ணால் சுகரோட குவான்டிட்டி 50% வாட்டர் 50% இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ இந்த 75 இருக்கு இல்லையா இது வந்து 50%னா பேலன்ஸ் 50% இது ஆகும்னா இதுவும் 75 ஆகும் ஓகேங்களா. அப்போ இங்கே ஆல்ரெடி 25 லிட்டர் இருக்கு நான் எவ்வளோ ஆட் பண்ணணும் 50 லிட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இது 50 லிட்டர் ஆட் பண்ணால் இதுவும் 75 லிட்டர் ஆயிரும் இதுவும் 75 லிட்டர் ஆயிரும். ஸோ 50% அது வந்துடும் 50% இது வந்துடும். ஸோ 50 லிட்டர் ஆப்ஷன் டி. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a class test, a student scored 22 marks out of 25 marks. ஒரு கிளாஸில் எக்ஸாம் வைக்கிறாங்க, கிளாஸ் டெஸ்ட்டு. இதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 25க்கு 22 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 25 மார்க் டோட்டல் எக்ஸாமுக்கு, இது 22 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் என்ன, எத்தனை பர்சன்ட் எடுத்திருக்கான்னு கேட்குங்க. இந்த ஸ்டூடெண்ட்டு மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்னால என்ன, 100க்கு மல்டிப்ளை பண்ண வேண்டியதாங்க. 100க்கு எவ்வளோ அவ்வளோதான். ஸோ 125 சார், இது 425 சார், 4 2 சார் 8, 4 2 சார் 8. ஸோ 88%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் 15% ஆஃப் 34? வாட் இஸ் 15% ஆஃப் 34? 15% ஆஃப் 34. அதாவது 34ல 15% எவ்வளோ தாங்க. ஸோ இதை நம்ம 15/100 into 34 போட்டு சேர்றத விட எப்போவுமே சொல்லியிருக்கோம், ஒரு நம்பரில் 10%னாலே ஒரு பாயிண்ட் வைங்க. ஸோ 3.4. ஓகேங்களா? 10% எவ்வளவு, 3.4. அப்போ அதில் 5% எவ்வளோ, அதில் பாதி 34, 3.4 பாதி 1.7. 1.7 இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. 7 + 4 11 balance 1 3 4 5. ஸோ 5.1. 5.1 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. there are total 200 student in a school. ஒரு ஸ்கூல்ல மொத்தம் 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. of which is 1/5 are boys. total student 200 total. ஓகேங்களா? இதுல 1/5னா 1/5 வந்து பாய்ஸ். ஓகேங்களா? ஸோ 1/5 என்ன, மொத்தம் ஸ்டூடெண்ட் 5 பார்ட் வச்சாங்கன்னா அதில் ஒரு பார்ட் பாய்ஸ் இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 4 பார்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்போ 4/5 வந்து கேர்ள்ஸ். அப்போ 4/5 into 200. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 5 சார், இது 4 5 சார். ஸோ 4 4 சார் 16. ஸோ 160 கேர்ள்ஸ் இருப்பாங்க. எப்படி செய்யலாம் இதை, நம்ம 1/5 x வச்சு x - 1/5 x அப்படி செய்யறதோட டைரக்டா 5 பார்ட்ஸ்ல ஒரு பார்ட் பாய்ஸ், பேலன்ஸ் 4 பார்ட் யாரு, கேர்ள்ஸ். ஸோ 5 பார்ட்டுக்கு 200னா 4 பார்ட்டுக்கு எவ்வளவு, ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 160 வரும். ஆப்ஷன் ஏ 160. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.